வணக்கம். இன்னைக்கு அனுச நட்சத்திரத்தோட ஆண்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திர ஆண்கள் வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக இருக்கணும், ஒரு சிம்பிளாக தான் இருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதையும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பற்றி ஒரு சிந்திச்சுக்கிட்டே வந்து சிந்தனையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் அவங்களாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் அவங்களுக்கு. அடிக்கடி ஒரு யாகம் ஒரு பூஜை வந்து செய்யறதுல ரொம்ப அலாதி பிரியம் கொண்டு இருப்பாங்க. அடுத்து எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே சரி உண்மையை மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க. பொய் வந்து பேச மாட்டாங்க. அடுத்து தாய் தந்தையிட வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த அன்பு செலுத்துவாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை அவங்க சொல்ற வார்த்தை தான் அவங்க வந்து கேட்பாங்க. தாய் தந்தை என்ன சொல்றாங்களோ அது கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட கூட அவ்வளோக்கு ஒரு எல்லைக்குள்ள தான் அவங்க வந்து பழகுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா சொல்றது வந்து அப்படி கேட்பாங்க. அடுத்து அரசியல்வாதி அரசாங்க அதிகாரி ஆகிய தொடர்பை வந்து இவங்க வந்து பெறுவாங்க. அவங்களால ஆதாயமும் இருக்கும். சிலருக்கு ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ வந்து பிரபலமடைய வாய்ப்பு கூட இருக்கும். அடுத்து வாழ்க்கையில அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படியாவது பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையை வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க. அடுத்து வாழ்க்கையில எப்போதும் வந்து இன்பமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சுவையில கூட சரி இனிப்பே அதிகம் வந்து விரும்புவாங்க. அடுத்து தெளிந்த சிந்தனையுடன் வந்து இவங்க இருப்பாங்க. எப்படிப்பட்ட கடினமான காரியமா இருந்தாலும் சரி ஒரு சாதுரியமா பேசி சாதிச்சிருவாங்க. அடுத்து நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. வயதான பிறகு கூட எதையாவது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் பிளேஸ்க்கு அடிக்கடி இந்த சுற்றுலா இந்த டூர்லாம் போகிறது, ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து டிராவலில் அந்த இதுக்கு போவாங்க, சுற்றுலாலாம் போவாங்க. ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில்ஸ் பிளேஸ்க்கு வந்து போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து அதிகமாக வந்து பாசம் இருக்கும் குடும்பத்து கூட. அடுத்து ஜோதிட கலையிலும் இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து மனதில் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக பழகுவாங்க. மியூசிக் வந்து பிடிக்கும், இசை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து வாழ்க்கை துணை வந்து அதிகம் வந்து நேசிப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பெண் நண்பர்களையும், அதாவது ஆப்போசிட்டா பெண்ணா இருந்தா ஆண் நண்பர்கள் வந்து அதிகமா இருக்கும். அடுத்து எந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பாதைக்கு இவங்க செல்லவே மாட்டாங்க. மன உறுதி மிக்கவர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து சுக்கிரனை வந்து நவாம்ச அதிபதியாக கொண்டிருக்கவங்க வந்து சுக்கிரனை நவாம்சமாக கொண்டிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான தோற்றம் வந்து இருக்கும் உங்கள்கிட்ட. அனைவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் அன்புடன் நடந்துக்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திட்டு அதை அடைய வந்து சலிக்காம வந்து உழைப்பாங்க. மிகவும் சாந்தமா வந்து பேசுவீங்க. பல கலைகளில் வந்து தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. பள்ளி கல்லூரி பருவத்தில் வந்து துருதுருப்பா இருப்பாங்க. நவீன ரக ஆடை ஆபரணங்கள் வந்து வாங்க நிறைய வந்து செலவழிப்பாங்க. மனசுல உள்ளதை மறைக்காம பேசுவாங்க. நண்பர்கள் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆடம்பர செலவு செய்வாங்க. எந்த துறையில எந்த பணியில இருந்தாலும் சரி அந்த துறையில ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமா ஒரு இடத்துல இருந்தாலும் சரி வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்து சண்டையை விட மாட்டாங்க. மனதில் எப்போதும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைவரிடமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக இருப்பாங்க. இனிமையாகவும் பழகவும் பேசவும் செய்வாங்க. ஆனால் கோபம் வந்துட்டு என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் வார்த்தையை கொட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு வருந்தவும் செய்வாங்க. குடும்பத்தினரிடம் வந்து அதிக அன்பு கொண்டு இருப்பாங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. காதலித்து பெற்றோர் சகோதரர்கள் வந்து திருமணம் செய்து கொள்வதை வந்து விரும்புவாங்க. இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளும் திறமையை வந்து பெற்றிருப்பாங்க. பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்துக்குவீங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தேடி சென்று சந்திப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பாங்க. பலர் கூடியிருக்கும் இடத்தில் அதிகம் பேசாம ஒதுங்கி இருப்பீங்க. அடுத்து தேவை அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு உதவி வந்து செய்வீங்க. நன்றி, வணக்கம்.